3,00,000 ரூபாய் வேலை வாங்கி தருவதாக 3,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக சினிமா துணை நடிகரும் சின்னத்திரை நடிகருமான தினேஷ் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். அவர் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. நிகிதா, இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே உள்ள தண்டையார்குளம் என்ற பகுதியை சேர்ந்தவர் 47 வயதான கருணாநிதி. இவர் 2022ஆம் வருடம் சினிமா துறையில் சென்னையில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது சின்ன திரையைச் சேர்ந்த பிரபல நடிகரும் பிக்பாஸ் பிரபலமான தினேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 பேரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி வள்ளியூருக்கு வந்த தினேஷ் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து தன்னை சரமாரியாக தாக்கியதாக தண்டையார்குளம் கருணாநிதி பனகுடி போலீசில் ஒரு புகார் அளிக்கிறார். இது தொடர்பாக அவர் காவல்துறையில் அளித்த அந்த மனுவில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், தனது பட்டதாரி மனைவியான நித்ய கல்யாணிக்கு அரசு வேலை தேடி வந்ததாகவும், இதனை அறிந்த தனக்கு நன்கு பழகிய நடிகர் தினேஷ் தனக்கு வேண்டியவர்கள் மூலம் தமிழக மின் வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாகவும், அதற்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும், முன் தொகையாக 3 லட்சம் ரூபாய் தாருங்கள் என்று கேட்டதாகவும், அதனை நம்பி கருணாநிதி கடந்த 2022ஆம் ஆண்டு 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்ததாகவும், ஆனால் 3 வருடங்களாக வேலை எதுவும் வாங்கி கொடுக்காததால் அது குறித்து தினேஷிடம் கேட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு தினேஷின் தந்தை மற்றும் 2 பேர் சேர்ந்து வள்ளியூர் பகுதியில் வைத்து அவரை கம்பால் அடித்து தாக்கியதாகவும் ஒரு புகாரினை அளித்துள்ளார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். இதன் பேரில் பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து 25/10 கடந்த மாதம் 25ஆம் தேதி இது குறித்து வழக்கு ஒன்றினை பதிவு செய்கிறார்கள். பின்னர் நடிகர் தினேஷை பனகுடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து கருணாநிதி அளித்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பின்னரே அந்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, நடிகர் பணம் வாங்கியது உண்மைதானா, கொலை மிரட்டல் விடுத்தது உண்மைதானா என்ற விவரங்கள் தெரிய வரும் என திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகிதா, இதுவே இந்த விஷயத்தில் தற்போது இருக்கும் கள நிலவரம். இந்த பிரபல நடிகர் சின்னத்திரை நடிகர் தினேஷ் கடந்த வருடம் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தகவல்களையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.